கூட்டணி ஆச்சுன்னு பேசிட்டே இருக்காங்கல்ல. அமித்ஷா வரும்போதெல்லாம் பேசிட்டு போறாரு. அதுக்கு வெளிப்படையா பதில் சொல்லலையேன்ற ஒரு கேள்விய திமுக வைக்குது இல்ல லாஜிக்கா? எடப்பாடி அவர்கள் தெளிவாவே சொன்னாரு. 26 தேர்தலுக்கு உண்டான கூட்டணி வந்து அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பிரஸ் மீட்ல கேக்குறாங்க எடப்பாடியார் அவர்கள, இந்த மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்களே, நீங்க புதுசா கிளப்பாதீங்க, இந்த மாதிரிலாம் அவர் சொல்லவே இல்ல அப்படின்றாரு. அமித்ஷா கிட்ட கேள்வி கேக்குறாங்க, நீங்க எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா உங்க எம்எல்ஏக்கள் மந்திரி சபையில உட்காருவாங்களான்னு. அதை கேட்கும்போது கேட்டகரிக்கலா ஆன்சர் பண்றாரு அமித்ஷா. இது எல்லாமே எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பேச முடியும். இது கிடையாது. இன்னைக்கு தேர்தல்ல நாங்க என்டிஏ கூட்டணியுடைய தமிழ்நாட்டு தலைவர் எடப்பாடியார் தான். அதிமுகவுடைய தலைமையில தான் நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். அப்படிங்கும்போது அதிமுகவுடைய எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இன்னைக்கு தேதியில கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கறதெல்லாம் எதுவுமே பேசப்படல. அப்ப ஆனா இவங்க வந்து ஒரு பயத்தை கிளப்பி விடுறது. ஏதாவது ஒரு வகையில நீங்க ஆப்போனன்ட்ட வீக் பண்றதுதான ஒரு எதிர்க்கட்சியினுடைய செயலா இருக்கும். திமுக இத வந்து ஒரு நரேட்டிவா செட் பண்றாங்க. நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஏன்னா அது அவங்க மேல தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம. அவங்க வந்து ஆமா இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து பெரிய ஆளுமை. அவர் வந்து 10 வருஷம் ஆன்டி இன்கன்சிக்கு அப்புறம் கூட ஜெயலலிதா இல்லாதப்ப கூட இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல 66 சீட்டு ஜெயிச்சு வந்து இவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காரு. அதை நம்ம ஒத்துக்கணும்னு திமுக சொல்லணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா எப்பெல்லாம் வந்து அதிமுகவை பலகீனப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. 11 மணிக்கு கூட்டணி ஆரம்பிக்கிறோம்னாங்க. எடப்பாடியார் எப்ப வந்தாரு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணி? 4:30க்கு வந்தாரு. 4:30 மணிக்கு வந்தாரு. ஆமா. அப்படி இவங்க சொல்ற மாதிரி அமித்ஷாக்கு பயந்துட்டாரு, அமித்ஷாருக்கு வந்து அடிமையா இருக்காருங்கிற மாதிரி இருந்தா அவர் ஏன் அவ்வளவு நேரம் கழிச்சு வரணும்? அப்ப எடப்பாடியாரனுடைய வருகைக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தாங்க கூட்டணி அனௌன்ஸ் பண்றதுக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து எடப்பாடியாரை வந்து அவங்க பயத்தைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பொய்யா இவங்க சொல்றாங்கங்கிறதான நம்மளால பார்க்க முடியுது.